பகவத்கீதை பிரியர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 5வது அத்தியாயம் சந்நியாச யோகம். இதில் 18வது ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறார்னா, கல்வி அடக்கமுடைய பிராமணனிடத்தும் பசுவினிடத்தும் யானையினிடத்தும் நாயினிடத்தும் நாயை தின்னும் கீழனிடத்தும் ஞானிகள் சமதிருஷ்டியை வைக்கின்றனர். ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். ஞானிகள், அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன உதாரணம் சொல்லிக்கலாம். இப்போது ஒரு சினிமா, ஏன்னா அடிக்கடி சினிமா பற்றி சொல்ல நினைக்காதீங்க, அது ஒரு சிம்பிள் உதாரணம், அது புரிஞ்சுக்கணும்னா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஒரு படம் எடுக்கிற டைரக்டர் ஒவ்வொருத்தரும் ஒரு கதாபாத்திரம் கொடுத்துருப்பார். பிச்சைக்காரன் அவன் வேஷம் ஒருத்தர் இருப்பான், அவன் நல்லவனாக கூட இருப்பான். திருடனாக இருப்பான், அவன் நல்லவனாக படத்தில் வந்து திருடன். கதாநாயகனாக இருப்பான், அவன் சாதாரண ஆளாக கூட இருப்பான். இப்படி எல்லாருக்கும் ஒரு வேஷத்துக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த எதிரி வில்லனாக இருப்பான். அப்போ வில்லனுக்கு அப்போ 2 பேரும் ஃப்ரெண்டாக இருப்பானு வெளியில், ஆனால் அங்கே கதாபாத்திரத்துக்கு அப்படி. அது மாதிரி இந்த அந்த ஒருத்தருக்கு படத்தில் தான் அந்த வேறு வேஷம், திருடன், கொலைகாரன், வில்லன், கதாநாயகன். ஆனால் நிஜ வாழ்க்கையில் இங்கே நமக்கு அத்தனை பேருக்குமே பகவான் தான் டைரக்ட். அதுக்கு முன்னாடி அங்கே என்னென்ன நம்மளுக்கு எந்தெந்த ரோல் கொடுத்துக்கிறாங்களோ அது பிரகாரம் தான் நடக்குது. இதை வந்து நம்ம பார்க்குறதுக்கு கொஞ்சம் நம்பிக்கை இல்லாத மாதிரி தெரியும். நம்ம ஆன்மீக விஷயத்தில் வந்தோம்னா, பகவானை வேண்டிக்கிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு அது புரிய ஆரம்பிச்சிடும். நம்ம ஒவ்வொருத்தருக்காக தான் இந்த உலகமே இயங்குது அப்படின்னு புரிய ஆரம்பிச்சிடும். அது எப்படி முடியும்னு நினைப்பீங்க. இப்போ பிச்சைக்காரன் இருக்கிறான்னா அவனுக்கு ஏற்ற மாதிரி அங்கே மற்ற ரோலாக நடந்துக்கிட்டு இருக்கும். ஒருத்தர் பிச்சை போடுவான், ஒருத்தர் திட்டுவான். அப்போ ஒவ்வொருத்தரும் அவங்களுக்காக தான் படம் நடக்கிற மாதிரி இருக்கும். அவங்க வேலை கரெக்டாக செய்வாங்க. அது மாதிரி நீங்கள் நம்ம ஞானத்துக்கு வந்துட்டோம்னா நம்மளுக்காக தான் இந்த உலகமே இயங்குது அப்படின்ற ஒரு பிரமை உருவாகும். அப்புறம் கடவுளை உணர முடியும், கடவுளே நம்ம போய் அடையலாம். இது நம்ம ஆன்மீக லைனில் மேலே மேலே போக போக தான், அதாவது இந்த உலக ஆசை விட விட இந்த லைன் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதான் கல்வி அடக்கமுடைய பிராமணனிடத்தும், படித்தவனாக இருந்தாலும் அவனுக்கு ஒன்று தான், பசுவாக இருந்தாலும் ஒன்று தான், யானையாக இருந்தாலும் சரி, நாயினிடத்தாக இருந்தாலும், நாய் தின்றவங்கிட்ட கூட ஒரே மாதிரி தான் இருப்பான். அவனுக்கு அந்த ரோல் கொடுத்துருக்குறாங்க. அதை அப்படி தான் நினைப்பாங்க. ஒரு ஞானி வேறு, படித்தவன் வேறு, யானை வேறு அப்படின்னு ஒரு இருக்காது. எல்லாரிடத்தையும் ஒரே நிலையில் இருப்பான். அவர் தான் ஞானி. பக்தி ஏற ஏற நம்மளுக்கு அது புரிய ஆரம்பிச்சிடும். ஓம் சக்தி ஓம். ஓம் தத் சத். கிருஷ்ணா அர்ப்பணம்.